இன்றைக்கி ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த ஜெல்லி எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ வெண்டைக்காயில் இருக்க ஜெல்லி எல்லாம் போய் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கூடயே கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஒரு புளி, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் மசாலாலாம் நல்லா ஒட்டணும். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததும் சூடாக சர்வ் பண்ணுங்கள்.